தியாகராஜன் அவர்கள்ட்ட. அப்ப அந்த உட்கட்டமைப்பு அப்படிங்கிறது அரசு பள்ளிகள்ல போதுமானதா இருக்குதா? இன்னைக்கும் அதே மாதிரி மரத்தடியில தான் பிள்ளைங்க பாடம் படிக்கிறாங்க அப்படிங்கிறதும் செய்தியா வருது. அதே மாதிரி கழிவறை வசதி கிடையாது அப்படிங்கிறதும் நமக்கு செய்தியா வருது. மேற்கூரை இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படிங்கிறதும் செய்தியா வருது. இது எத்தனை வருஷத்துக்கு நம்ம இந்த செய்தியை படிச்சுக்கிட்டு இருக்கிறது? இப்ப எந்த இடத்துல சிக்கல்? இல்லை, இனிமே வரக்கூடிய ஆண்டுகள்ல அந்த செய்திகளை படிக்க மாட்டோம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு நாளா நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கோம், நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்லை, கடந்த 2-3 ஆண்டுகளாக தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோட அறிவுறுத்தலின்படி மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எடுத்த சீரிய முயற்சினால கிட்டத்தட்ட சீரிய முயற்சி. அவருக்கு எத்தனை ஸ்கூல்ல சார் இடிஞ்சு விழுந்ததை அவரே போய் பார்த்துருக்காரு. அவரே பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை அனலைஸ் பண்ணி ஒரு ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்படிதான் ஒரு பார்க்காமையே இருந்த காலங்கள் போயிட்டு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நேரடியாக போய் பார்க்குற ஒரு நல்ல காலத்தையும் அதை எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல நான் கேட்குறேன், அவர் நேரடியாக பார்க்குற இதுக்கு முன்னாடியே தெரியும், அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய அரசு பள்ளிகளுடைய நிலைமை தெரியும். அதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்காங்க? இப்போ 2 வருஷம் 3 வருஷமா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். இதுக்கு முன்பே தெரியுமே, இது காலங்காலமாக இப்படி தானே இருக்கு, இதே குறைதானே இருக்கு. வரக்கூடிய முன்னேற்றங்களை பாராட்ட வேண்டும். முதல்ல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நீங்களே சொன்னாங்க, நேரடியாக போய் களத்தில் இறங்கி ஆய்வு பண்ணுறாரு. எத்தனை கூரைகள் இடிந்திருக்கு எல்லாத்தையும் சொல்கிறார். கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டேஜில் எல்லா கட்டடங்களையும் இடிக்க சொல்லி உத்தரவு போட்டுட்டு இன்றைக்கி பேராசிரியர் அன்பழகனார் பேரில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பதில் 800 கோடி ஒதுக்கி 6000 வகுப்பறை கட்டிடங்கள் தொடக்க கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி சட்டமன்றத்தில் அறிவிச்சு அதுக்குரிய பணிகள்லாம் நடந்துருக்கு. இதெல்லாம் முன்னாடி நம்ம ஆசிரியர்களாகவே கடந்த காலங்களில் இதை பார்க்கல. இப்போ முக்கியமாக இதை இப்போ பப்ளிக்கெல்லாம் இப்போ நீங்கள் உங்களை போன்ற ஊடகவியலாளர் சொல்லுகிற கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கித்தான் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதற்குரிய முயற்சிகளை எடுத்து இனிமேல் அரசு பள்ளிகளில் இது மாதிரி கட்டட வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்று ஒதுக்கீடு செய்து பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இனி வருங்காலங்களில் இது மாதிரியான கட்டட இல்லை என்ற பேச்சுகள் இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சவரை இவ்வளோ பல்கான அமௌண்ட்டை ஒதுக்கி வேலை நடக்கிறது இதுதான் முதல். இப்போ சார் சொல்கிறதுல என்னென்னா அந்த கட்டிட வசதிகளை தாண்டி இப்போ கழிப்பிடங்கள் இல்லை என்பதில் நான் அதில் கருத்து உடன்படல. பெரும்பான்மையான பள்ளிகளை கழிப்பறைகள்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 30 இந்த நாள்ல கூட வந்திருக்கு. இந்த மாதிரி இல்ல அரியலூர்ல கீழ காவட்டாங்குறிச்சி அப்படிங்கிற அரசு மேல்நிலை பள்ளியில இல்ல கழிவறை, பெண்களும் கஷ்டப்படுறாங்க, ஆண் குழந்தைகளும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அங்க குமுறிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இன்ன காலகட்டத்தில இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியல. இல்ல 100% அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த கழிவு இருக்கிறத தாண்டி அதை கழிவறைகளை சுத்தம் செய்வதற்கான ஒரு தூய்மை பணியாளர்கள் தான் அங்க பெரிய வீக்கா. தமிழ்நாடு முழுக்க அதாவது 2000 யதார்த்தமா பேசுறோம். நாங்க தனியார் பள்ளியில பேசுறீங்க. நான் அரசு பள்ளி மாணவன் பக்கா குக்கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் போகாத நாள் ஒரு நாள் கூட எந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கோயிலுக்கு போறதை விட பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு தான் வருவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உண்மையிலே கடவுள் சத்தியமா சொல்றேங்க, லட்சக்கணக்கான இருக்கிற மாணவர்கள் படுபாவிங்க, குடிக்க தண்ணி இல்லைங்க, நல்ல வகுப்பறைகள் இல்லை, மேசை நாற்காலி இல்லை, போதுமான ஆசிரியர் இல்லை, கழிப்பறை இல்லை, ஆய்வகம் இல்லை, புதிய ஆசிரியர் பணியிடமே நியமிக்கலை. எத்தனை பேர் நியமிச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ பாவம் அந்த குழந்தைங்க கிராமத்தில் நம்பி வராங்களே. அரசு இலவசம் பஸ் கொண்டு போகிறாங்களே, அந்த பஸ்ஸில் பாதுகாப்பு இருக்கா? பத்திரமா போயிட்டு வராங்களா? ஒரு பஸ்ஸில் 150 பேர் ஏறுறாங்க. அந்த குழந்தை ஆணும் பெண்ணும் இடித்து கொண்டு ஏறுகிற காட்சி கண்ணில் ரத்தத்தை வரவழைக்கிறது. எங்கேயுமா இருக்கு? இதுக்குள்ள எத்தனை இலவசம் 2021 மாறி இருக்குங்கிறாரு தியாகராஜன் சொல்றாரு. 2021 பள்ளி கல்வித்துறை அவர் சொல்ல ஐயா தலைவர் அவரு. ஆனா உண்மையிலே கிராமப்புற மாணவர்கள் நிலைமை கேள்விக்குறிங்க. கிராமப்புற மாணவர்கள் நிலைமை கேள்விக்குறி. படித்தவனுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்னும் அவனுக்கு இன்னும் எழுத்தும் தெரியவில்லை, கூட்டலும் கழித்தலும் தெரியவில்லை, பெருக்கலும் வகுத்தலும் தெரியவில்லை, உயிர்மை எழுத்துக்கள் தெரியவில்லை. இதுதான் யதார்த்தம். இதுதான் இந்த அரசு பள்ளியில் யதார்த்தம். நீங்க சொல்லிருக்கீங்க. அதற்கு பிறகு 2021 பிறகு நிறைய மாற்றம். இப்பதாங்க தமிழ் தாள் தேர்விலேயே நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க. நல்ல ரைமிங்கா டைமிங்லாம் அடிக்கிறாரு, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. பட் எப்பவுமே தனியார் பள்ளிகளோடைய நிறைய தடவை நான் சொல்கிறது, அரசு பள்ளிகளை கம்பேர் பண்ண அது வேற களம், இது வேற களம். இப்போ நான் என்ன சொல்லணும், அந்த அளவுக்கு நம்ம ஏன் தரம் உயர்த்த முடியலைங்கிற. கெஜ்ரிவால் இங்க காலை உணவு திட்டத்துக்கு பாக்குறாரு அப்படின்னு பெருமை அடைகிறோம். அதே மாதிரி இங்க இருந்து போய் நம்ம டெல்லியில போய் பாக்குறோம் இல்லையா? அப்ப நம்ம என்ன இங்க இம்ப்ரூவ் பண்ணி ஒரு கல்வியை எப்படி எதுல ஒரு பாக்குறீங்க? நான் எங்களை பொறுத்தவரை கல்வி ஒரு 3 பேருடைய கூட்டணி மாதிரி. ஒரு ஸ்டூடெண்ட்டு, டீச்சர், பேரண்ட் 3 பேரும் சேர்ந்தது தான். இந்த இடத்துல அரசு பள்ளிகளை பொறுத்தவரை இந்த பேரண்ட் சைடு தான் ரொம்ப வீக்கர்ஸ்.
முதல் தலைமுறையாக இருப்பாங்க, பட்டதாரியாக இருப்பாங்க, எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு அவங்கள வச்சுக்கிட்டு நாங்கள் கொண்டு வர பிள்ளைகளோட நாங்கள் போடுற எஃபர்ட்டுக்கும் ஏற்கனவே 2ஆம் 3ஆம் தலைமுறை எல்லாம் படித்த அறிவுள்ள பெற்றோர்களை கொண்டு இவங்களை படிக்கிறதுக்கும் கேட்குறதெல்லாம் செய்கிறதுக்கும் இங்கே இல்லாத வறிய நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்குமான வித்தியாசங்கள் வேறங்க இது. இப்போ நாங்கள் பவுலிங் பிச் விளாட்றோம், இவங்கெல்லாம் பேட்டிங் பிச் விளாட்றாங்க. இவ்வளோ ஓப்பனாக சொல்ல போனால் யாரும் ஓப்பனாக தான் யாருமே வந்து தரத்தை ஒட்டி 2 பேருமே கம்பேர் பண்றது ஒருத்தர் இது வேற அது வேற தான். ஆனா முடியுமா முடியாதா நான் கேக்குறேன். முடியுமா முடியாதா? நம்ம எவ்வளவு பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்குறோம், ஜிடிபில எவ்வளவு ஒதுக்குறோம், எத்தனை % நம்ம ஒதுக்க வேண்டியதுக்கு நம்ம எவ்வளவு ஒதுக்குறோம்? நீங்க சொன்னீங்களா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குல்ல. சார் பேசும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதெல்லாம் அப்பங்க நாங்க உண்மையாவே இன்னைக்கும் எத்தனை அரசு பள்ளிகளில் அட்மிஷனுக்காக ரெக்கமெண்டேஷன் வர பள்ளிகள் இது. இங்கேருந்து போனால் அசோக் நகர் கேர்ள்ஸ்ன்னு இருக்கும், நிறைய பள்ளிகளில் விரலில் விட்டு எண்ணலாம். நாங்களே போய் ஹெச்எம்கிட்ட அட்மிஷன் கேட்குற பள்ளிகள்லாம் இருக்குது நிறைய. அது மாதிரி துவக்க பள்ளிகள் நிறைய இருக்குது. இப்போ காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு திருப்பக்குழின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூல்லாம் போய் பாருங்கள். ப்ரைவேட் ஸ்கூல்லாம் தூக்கி சாப்பிட்ருப்பாங்க. நிறைய மாற்றங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த தலைமுறை ஆசிரியர்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கேற்ற மாதிரி ஒரு உண்மையாக சொல்லப்போனால் ஒரு அமைச்சர், ஒரு இளம் அமைச்சர், அவர் அந்த வீக்னஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறார். முன்னாடி இருந்ததெல்லாம் களத்தில் இறங்கி களத்துக்கு ஆய்வு பண்ணுறாரு. எல்லா தொகுதிக்கும் எல்லா பள்ளிகளுக்கும் நேரில் சென்று களத்தில் இறங்கி அதில் இருக்க அமைச்சரை பத்தி கவலைப்படுறீங்க, மாணவர்களை பத்தி கவலைப்படல. இன்னும் அந்த கழிவறை வசதி இல்ல, அடிப்படை கட்டமைப்பு இல்ல, அதுக்கு என்ன பண்ணாங்க, எவ்வளவு நிதி ஒதுக்கி அமைச்சரை பத்தி கவலைப்படல. அமைச்சர் களத்துக்கு போறதுனால களத்தில் இருக்க வேண்டிய சாதக பாதகங்கள் அவர் நேரடியா பாக்குறாரு. பல பள்ளிகளை ஆய்வு பண்ண நேரடியா அவர் கிளாஸ் ரூம் மாணவர்கள் அடிச்சுக்கிட்டாங்கல்ல, அங்க நேரா போனாரா? உடனே சம்பவம் நடந்தப்ப நாங்குநேரியில சாதிய ரீதியா மாணவர்கள் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டாங்கல்ல, அப்ப போனாரா அமைச்சர் அங்க? நாங்க நீங்க பேசிக்கிற டாபிக்கும் நீங்க இப்ப கேக்குற கேள்விக்குமே சம்பந்தமே இல்லை. இல்லையே நீங்க சொல்றீங்களே அடிக்கடி போறாரு அப்படின்னா அவரும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா? பிரச்சனை அடிப்படல. அவர் கூட ஏதோ உடல்நிலை சரியில்லாதனால தான் அவர் போகலன்னு நான் எனக்கு தெரிஞ்ச தகவல். அப்போ ஏதோ உடம்பு ஒரு ஹாஸ்பிட்டல் ஏதோ அட்மிட் ஆயிருந்தாரு நான் கேள்விப்பட்டேன் அந்த இஷ்யூவில் கூட. பட் இது வந்து நம்ம பொதுவாக பள்ளி சார்ந்த கட்டமைப்பு சார்ந்த அடுத்து கட்டத்துக்கு கொண்டு போகிற சார்ந்த விஷயமா பேசுறதுனால நேரடியாக வராரு. ஆய்வுகளுக்கு நிறைய இடத்துல பார்க்குறேன், கேள்விப்படுறோம். கழிப்பறைக்கு தான் போகிறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு, எல்லாம் க்ளீனாக இருக்கான்னு பார்க்குறாரு, லேபுக்கு போகிறாரு, லைப்ரரிக்கு போகிறாரு, இன்ட்ராக்ட் பண்ணுறாரு, அது வெளியில் வந்து சொல்கிறாரு. அதுக்கு தொடர்ந்து அதிகாரிகள் அந்த பள்ளிகளுக்கு பார்வையிடுறாங்க. இதெல்லாம் கடந்த காலங்களில் இல்லை. இப்போ எல்லாருமே கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும், ஸ்கூல் இருக்கணுன்ற அவேர்னஸை எப்போனாலும் அமைச்சர் வருவாங்க, அதிகாரிகள் வருவாங்கன்ற பயம் கடந்த காலங்களோட இப்போ கொண்டு போறதுக்கான முயற்சிகள் நடக்குது. உங்களுடைய பார்வையா நான் எடுத்துக்கிறேன்.